வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, டெட்டு அண்டு பிஇஓ, எஸ்ஜெட்டிக்கு உண்டான அந்த ஜென்ரலான அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்டு கொஷின்ஸ் இதுலேயே வந்துட்டு எஸ்ஜெட்டி கொஷின்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த டெட் கொஷின் அது எஸ்ஜெட்டி கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா இது டைரக்ட் கொஷின்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸை வச்சு அவங்க எந்தெந்த டாபிக் இருந்தாலும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ கடந்த டெட் எக்ஸாம் ஆகட்டும், பிஇஓ எக்ஸாம் ஆகட்டும், எஸ்ஜெட்டி எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இருந்து அந்த முக்கியமான டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம இப்போ எடுத்து ஃபஸ்ட்டு எல்லா வீடியோக்கும் கொடுத்துறோம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் ஃபஸ்ட் நம்ம படிச்சிட்டாலே நமக்கு கிட்டத்தட்ட 60-70% கேள்விகள் அதுலேருந்து தான் வந்துட்டுருக்கு. சரி, இப்போ இன்னில் வந்து இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரபுக்கள் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் இருந்த கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த பிரபுக்கள் சரிங்களா. ஸோ அந்த காரன்வெளிசி பிரபு, வெள்ளேசல் பிரபு இவங்கெல்லாம். ஸோ இதிலிருந்து வந்த ஒரு 2-3 கேள்விகள் தான் இதில் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என டேஸ் அறிவித்தார் அப்படிங்கிறது கேள்வி. வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படிங்கிறது கேள்வி. இது வந்து ஒரிஜினல் கொஷின், நம்ம டெட்டினுடைய ஒரிஜினல் கொஷின்ஸ். அடுத்து இதுலேயே பாருங்கள், இதில் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? காரன்வெளிசி பிரபு வந்து நிலையான நிலவரி திட்டமா, தாமஸ் முன்ரோ ரேத் வாரி. ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்கிற வில்லியம் பெண்டிங் பிரபு மகள் வாரியா, வெல்லஸ்லி ஜமீன்தாரி முறையா. ஸோ இந்த கேள்வியும் நமக்கு ஒரிஜினல் கொஷின்ஸ் அப்படிங்கிறத ஒரிஜினல் கொஷின்ஸ் இப்போ இதே நான் கட்டிங் எடுத்து இதில் வச்சுருக்கோம். ஸோ இதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த டைட்டிலேருந்து தான் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ பிரபுக்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிவில் சர்வீஸ், குடிமை பணிகள் அப்படின்ற அந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். குடிமை பணி அப்படின்ற அந்த வார்த்தை முதல்ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் பயன்படுத்தினாங்க சரிங்களா. ஸோ இந்த பணியுடைய முதன்மையான பணி பார்த்தீங்கன்னா, சட்டங்களை முறையாக செயல்படுத்துறது, வரி வசூலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரிசை சொல்லலாம். ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணியாக மாறிடுச்சு. 1786 1786 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் போட்டிருக்கேன், காரன்வெளிசி பிரபு காலகட்டத்திலே தான் 1786 காரன்வெளிசி பிரபு. இது எதுக்குன்னா, அவர் தலைமையாளராக காரன்வெளிசி பிரபு பதவி ஏற்றுட்டதுக்கு அப்புறம் தனியார் வணிகத்துக்கு எதிராக சட்டங்கள் போட்டார். கம்பெனி ஊழியர்களுடைய, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனி ஊழியர்களுடைய அந்த சம்பளத்தை உயர்த்தி உலகத்தோட மிக உயர்ந்த ஊதியம் பெறக்கூடிய அரசு ஊழியர்களாக அவங்கள மாற்றினார். சரி, இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு. இவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வெல்லஸ்லி பிரபு வந்து 1798 இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி ஏற்றுக்கிட்ட வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். போட்டித் தேர்வு மூலமாக அரசு ஊழியர் நியமனம் அப்படின்ற கருத்தை முதல்ல 1833 வந்து அவர் வச்சிருப்பார். அதாவது அந்த பட்டய சட்டம் வந்து அவர் அறிமுகம் செஞ்சார். 1869 பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிஹாரிலால் குப்தா இந்த 3 இந்தியர்களும் ஐசிஎஸ் சரிங்களா. இப்போ எப்படி ஐஏஎஸ்ன்னு சொல்கிறோம், அதே மாதிரி ஐசிஎஸ் தேர்வில் பாஸ் ஆனாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் பார்த்தீங்கன்னா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர் சரிங்களா. 1935 இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஒன்றும், மாகாணங்களில் பார்த்தீங்கன்னா மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஒன்றும் உருவாகிறதுக்கு வழி செஞ்சுது. இந்தியாவில் முதல்ல காவல்துறையை உருவாக்குனவர் யார் அப்படின்னா காரன்வெளிசி பிரபு தான் முதல்ல சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள், அடுத்த நம்ம போயிடலாம். அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இத்தனை இது மாற்ற வேண்டியதாக இருக்குது. காவல்துறை காரன்வெளிசி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இந்த காரன்வெளிசி பிரபு நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த இவர் உங்களுக்கு தெரியும், காரன்வெளிசி பிரபு வந்து ஜமீன்தார்கள் காவல் பணிகள்லேருந்து விடுவிச்சவர் இவர் தான். காரன்வெளிசி பிரபு தான். காவல் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. காவல்காரன் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க, ஈஸியாக வரும். ஸோ அந்த காரன்வெளிசி பிரபு 1791 முறையான காவல்துறையை உருவாக்குனார். அவர் பாருங்கள், தரோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிங்கிற தலைவராக வச்சு சரகங்கள் அல்லது தானாக்கள் அப்படின்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தினார். அவங்க கிராமங்களையும் காவல் பணி செய்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. அதே மாதிரி கிராமத்தை பரம்பரையாக நிர்வகிச்சுட்டு வரக்கூடிய அந்த காவல்காரர்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சௌகிதார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌகிதார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய நகரங்களில் பார்த்திங்கன்னா பழைய முறை, அதாவது கொத்துவால் காவல் பணியை தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சுன்னு ஒரு தகவல் உண்டு. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகா நியமித்தாங்க. இந்த தரோக முறை பார்த்திங்கன்னா 1802 மதராஸ் மாகாணத்துக்கும் விரிவுபடுத்த ஒரு தகவல் உண்டு. அதேமாதிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்குறதுக்கு முன்னாடியே எல்லா தானாக்களும் மாவட்ட நீதிபதியோட பொது மேற்பார்வையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1808 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தானாவுக்கும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமனம் செய்யப்பட்டார்.
அதுக்கப்புறம் காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு வந்து மாவட்ட ஆட்சியர் தலைவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. அப்புறமா காவல்துறையுடைய முக்கியமான வேலையே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறத தடுக்கிறதுக்கும் குற்றங்களை கையாளுறதுக்கும் தான் அப்படின்றது ஒரு முக்கியமான தகவலை சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1772 பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி முறை 1772 இரட்டை ஆட்சி முறை ஒழிச்சதுக்கு அப்புறம் வரி வசூல் செய்கிறதையும் நீதி வழங்குற அதிகாரத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்குச்சு. அதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா சிவில் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திவானி அதாலத் அதே மாதிரி குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பௌஜ்தாரி அதாலத் அப்படின்னு இது எல்லாமே அவங்க ஏற்படுத்தினாங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைச்சாங்க. இந்த நீதிமன்றத்துக்கு ஒரு முதன்மை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளையும் பிரிட்டிஷ் மன்னர் நியமனம் செஞ்சார். இந்த நீதிமன்றம் பார்த்திங்கன்னா சிவில், குற்றவியல், திருச்சபை, பிரத்யோக என்ன சொல்கிறது அந்த வழக்குகள் வந்து விசாரிச்சுட்டு இருந்தது. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய அதை என்ன சொல்கிறது அதே மாதிரியில் 1801 அப்புறம் இந்த வருஷத்தில் கல்கத்தாவில் சொல்கிறோம் இல்லைங்களா 1801 மதராஸ்லையும் சரிங்களா 1801 மதராஸ்லையும் 1823 பம்பாயிலையும் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவனாங்க. 1800 இங்கே பாருங்கள் அடுத்த வருஷமா 1832 பாருங்கள் வில்லியம் பெண்டிங் பிரபு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூரி நீதி அதிகார முறை அப்படின்றத வங்காளத்தில் கொண்டுட்டு வந்தார். சரி, இப்போ இது வந்து அவங்களுடைய இது. அடுத்து பாருங்கள் துணைப்படை திட்டம் 1798 வெல்லஸ்லி பிரபு இவர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 1798 இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகள் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் தான் துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி விரிவுபடுத்துறதுக்கும் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் இந்த திட்டம் ஒரு மிக சிறந்த கருவியாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. சுதேச அரசுகள் இருக்கு பாருங்க, அதாவது சொந்த நாடு இருக்கக்கூடிய சின்ன குட்டி அரசுகள், சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு சொல்லப்படுது. பாதுகாக்கப்பட்ட அரசுகள் சரிங்களா, அந்த அரசுகள் மேலே தலையாய அதிகாரம் செலுத்துறவங்களா பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. படையெடுப்புகளில் இருந்து சுதேச அரசுகளை பாதுகாக்கிறதுக்கும் உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் ஆங்கிலேயருடைய கடமை அப்படின்ற நிலைமை உருவாச்சு. இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. இங்கே இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களில் இந்த திட்டத்தில் இணையக்கூடிய இந்திய அரசர் தன்னுடைய படையை கலைச்சிட்டு ஆங்கிலேயருடைய படையை ஏற்றுக்கணும். சுதேச அரசோட தலைமையகத்தில் ஆங்கிலேயருடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார். ஆங்கிலேயருடைய படையை பராமரிக்கிறதுக்கும் படை வீரர்களுடைய ஆண்டு சம்பளம் கொடுக்கறதுக்கும் நிரந்தரமாக சில பகுதிகளை அந்த நாட்டு அரசர் ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும். ஆங்கிலேயரை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் எல்லாருமே அந்த நாட்டை விட்டு வெளியேறணும். இதெல்லாம் ரூல்ஸ். சுதேச நாட்டு அரசர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் மற்ற நாடுகள்கிட்டயே அவர் ஒப்பந்தம் செய்யணும். அந்தளவுக்கு அவருக்கு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அப்படி இருந்தால் அவர் நிம்மதியாக இருக்கலாம். மற்ற யாராவது படையெடுத்து வந்தாலும் எங்கள் துணைப்படை இருக்குது, அது போயிட்டு அது மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய அரசுடைய தாக்குதல், உள்நாட்டு கலவரம் நடக்கிற பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த நாட்டை பாதுகாக்கும். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத் அப்புறம் மேலே சொல்லாச்சு. ஹைதராபாத் வருஷம் பார்த்திங்கன்னா 1798. அடுத்ததாக போயிடலாம். வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். வாரிசிலப்பு கொள்கை 1848 டல்ஹௌசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை உயர்த்துறதுல முதன்மை சிற்பியாக இருந்தார்னு சொல்லலாம். அவர் ஒரு ஏகாதிபத்தியவாதி. ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துறதுக்காக அவர் வாரிசிலப்பு கொள்கை அப்படின்ற ஒரு புது கொள்கையை கொண்டுட்டு வந்தார். 1848 அவர் அறிவித்த இந்த கொள்கையின்படி சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயரோட அனுமதி இல்லாமல் வாரிசுகளை தத்தெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வர்றப்போ மன்னருடைய சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னருடைய ஆட்சி பகுதி ஆங்கிலேயர்களுக்கும் போயிடும். ஸோ இந்த கொள்கையை வந்து இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. 1857 அந்த சண்டை நடந்தது பாருங்கள். முதல் சுதந்திர போர்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் புரட்சி. இந்த கொள்கை வந்து முக்கியமான காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. வாரிசிலப்பு கொள்கை மூலமாக டல்ஹௌசி பிரபு இணைச்சிட்ட பகுதிகள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சதாரா 1848, ஜெய்ப்பூர், அப்புறம் சாம்பல்பூர் 1849, ஜான்சிங்கிறது 1853. ஜான்சிங்கிறது ஜான்சன் லட்சுமிபாயோடைய ஹஸ்பண்டு கங்காதர் ராவ் இறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வாரிசு இல்லாதனால டல்ஹௌசி பிரபு ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ்காரர்களுக்கு அந்த அவர் ஜான்சியோடைய நாட்டை வந்து, ஜான்சிங்கிறது ஒரு நாடு, லட்சுமி ராயுடைய நாட்டை அவர் எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் தான் ஜான்சியின் ராணி ஆகிய லட்சுமி பாய் அந்த வீரதரமாக போரிட்டு அந்த போர்க்களத்தில் உயிர் திறந்துருப்பாங்க. ஸோ இது வரலாறு. சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தலாம் நிலையான நிலவரி திட்டம். மேக்ஸிமம் ஒன்று வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ்காரர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் அவங்களாம் எதை சுரண்டனாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை முதல்ல பிடிச்சிட்டாங்க. அந்த நிலத்தை ஜமீன்தாரர்கள்ன்ற பேரில் ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அதில் விவசாயம் பண்ணி ஆட்கள் வச்சு விவசாயம் பண்ணி அங்கேருந்து லாபத்தை சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுங்க
அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஸோ நிலம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் அவங்களாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இதில் என்னென்னா நிலையான நெல் வரி திட்டம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா 1765 ராபர்ட் கிளைவ் வங்காளம், பீகார், ஒரிசா அப்படின்னு இந்த பகுதிகளில் வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வாங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வாரன் ஹேஸ்டிங் வந்து தலைமையாளராக பதவி ஏற்றுட்டதுக்கு அப்புறம் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 5 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றி அப்புறம் ஓராண்டு திட்டமாக மாற்றினார். ஸோ ஆனால் கார்ன்வாலிஸ் பிரபு பார்த்தீங்கன்னா தலைமையாளர் ஆனதுக்கப்புறம் கார்ன்வாலிஸ் பிரபு இந்த திட்டம் 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாறிச்சு. 1893 மாற்றினார். இந்த திட்டம் தான் நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா வங்காளம், வரிசையாக பாருங்களேன், வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரணாசி பகுதி, வடக்கு கர்நாடகம் அப்படின்னு இந்த பகுதிகளில் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி அப்படின்னு பல பேர்களால் சொல்லப்படுது. இதோடைய சில சிறப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இதில் வந்து வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா சிறப்புகள் அப்படின்னு சொன்னால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வரி கொடுக்குற வரைக்கும் தான் ஜமீன்தார்கள் நில உடைமையாளராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் வரி கொடுக்கல அப்படின்னா அவரை விட்டுட்டு போக வேண்டியது தான். விவசாயிகிட்ட இருந்து வரியை வசூல் செய்யக்கூடிய அரசுடைய முகவர்களாக தான் ஜமீன்தார்கள் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு சில சிறப்பான தகவல்களாக சொல்லப்படுது. ரைத்வாரி முறை அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ரைத்வாரி முறை அப்படிங்கிறது இந்த முறை 1820 தாமஸ் மன்ரோ, சரிங்களா, கேப்டன் ரீட் அப்படிங்கிறவரால் அறிமுகம் செஞ்சாங்க. இந்த முறையானது பார்த்தீங்கன்னா மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம் பகுதிகளில் கூர்க் மாதிரியான இந்த இந்திய மாகாணங்களை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த முறையினால் விவசாயிகள் நிலத்தோட உரிமையாளர்களாக ஆனாங்க. ஆங்கிலேய அரசு நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுறதை செஞ்சாங்க. தொடக்கத்தில் நில வருவாயினது பார்த்தீங்கன்னா விளைச்சலில் பாதி அப்படின்னு நிர்ணயிச்சாங்க. அப்புறம் இது தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறவரால் விளைச்சலில் 1/3 பங்காக அது குறைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இந்த முறையால் நிலவருவாய் ஆனால் அந்த இது மண், பயிருடைய தன்மை அடிப்படையில் அதை தீர்மானம் செஞ்சாங்க. இந்த மண் நல்லா இருந்துச்சு, இங்கே என்ன பருத்தி விளையமா, கரிசல் மண்ணில், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வரியை நிர்ணயம் செஞ்சாங்க. பொதுவாக 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன சொல்லுங்கள் நிலத்துக்கு மேலே குத்தகையை மாற்றி அமைச்சிட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தில் விவசாயிகளுடைய நிலைமை ரொம்பவே பாதுகாப்பாக இருந்துச்சு. உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு விவசாயிகிட்டேருந்து நில வருவாயை வரியாக இல்லாமல் குத்தகையாகவே வாங்கிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த இதனுடைய சிறப்பு கூறுகள் ரைத்வாரி முறைன்னு வரும்பொழுது இதனுடைய சிறப்பு கூறுகள்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகள்கிட்ட செஞ்சிட்டாங்க. அரசு விளைச்சலில் 45லேருந்து 50% வரைக்கும் வரியை நிர்ணயம் செஞ்சாங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக மகள்வாரி முறை. எல்லாம் அந்த நிலத்தை பேஸ் பண்ணி தான் இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மகள்வாரி முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிறவருடைய சிந்தனையில் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜமீன்தாரி முறையுடைய மாற்றி அமைச்ச வடிவம் தான் மகள்வாரி முறை அப்படின்னு சொல்லப்படுது. 1822 கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியனுடைய சில பகுதிகளில் இருந்து அறிமுகம் செஞ்சாங்க. ராபர்ட் மெர்டின்ஸ் பட் அப்படிங்கிறவருடைய வழிகாட்டுதல் படி 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு இந்த முறையில் சில அடிப்படை மாற்றங்கள் கொண்டுட்டு வந்தார். மகள் அல்லது கிராம விளைச்சலுடைய அடிப்படையில் இந்த முறையில் வருவாய் மதிப்பீடு செஞ்சாங்க. மகள் பகுதியுடைய எல்லா உரிமையாளர்களும் நில வருவாய் செலுத்துறதுக்கு கூட்டு பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் 3/2 பங்கு நில வருவாய் அரசுடைய பங்கை நிர்ணயித்தாங்க. அப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு மொத்த விளைச்சலில் நில வருவாய் 50% அப்படின்னு குறைச்சார். இந்த முறையில் நில வருவாய் கிராமம் பூராவும் வசூல் செஞ்சு அரசுக்கு செலுத்துறதுக்கு கிராம தலைவர் அப்படின்ற ஒருத்தர் நியமனம் செஞ்சாங்க. இந்த முறை முதல்ல ஆக்ரா, அயோத்தி, சரிங்களா, இந்த மாதிரி இடங்களில் அமுல்படுத்தினாங்க ஒரு தகவல் உண்டு. இந்த திட்டத்தில் அதிகமான வரி சுமைகள் எல்லாமே விவசாயிகள் மேலேயே விழுந்துச்சு. இதனுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னா கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் ஒரு தரகராக இருந்தார்னு சொல்லப்படுது. ஒரே நபர் பல கிராமங்களை தன் வசம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ கிராம நிலங்களுக்கு கிராமத்தை சேர்ந்த சமுதாயத்தினர் உரிமையாளராக இருந்தாங்க. இந்த முறையால் வந்த விளைவுகள் எடுத்துக்கிட்டோம்னா கிராம தலைவர் சலுகைகளை தன்னுடைய சொந்த விருப்பங்களுடைய அடிப்படையில் தவறாக பயன்படுத்தினார் கிராம தலைவர்கள். சரிங்களா? அதிக வரி விதிப்பு இது கூடவே அது வரிசையாக இருக்கும். இப்போ இதுலேயே இந்த முறையானது அந்த இதில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை. இந்த முறையானது ஜமீன்தாரி முறையுடைய மாற்றி அமைச்ச வடிவமாக இருந்துச்சு. மேலும் இந்த கிராமத்தினுடைய உயர் வகுப்பினருக்கு இது லாபகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. விவசாயிகள் மேலே ஆங்கில வருவாயினுடைய அந்த சில தாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது. அதனுடைய தாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா நிலவரி முறைகளும் பார்த்திங்கன்னா பொதுவாக நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஆனால் இதனால் நில விற்பனை அதிகரிப்பு, அதேமாதிரி விவசாய தொழில் அழிவுக்கு விளைவிச்சதாக சொல்கிறாங்க. விவசாயிகள் அதிக வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டாங்க. அதிகமான வரி சுமை, அது மட்டும் இல்லாமல் பஞ்சத்தள மக்கள் வறுமையாலையும் கடன் சுமையாலும் அவதிப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு
இவருடைய காலகட்டத்தில் பாருங்கள், இதுதான் இந்த கேள்வி நமக்கு கேட்டிருந்தாங்க. விதவைகளை அவருடைய கணவர்கள் சதையோடு சேர்த்து எரிக்கிற சதி முறையை ஒழிக்கிறதுக்காக முடிவெடுத்தது மூலமாக வில்லியம் பென்னிங் பிரபு தன்னுடைய மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தினதா சொல்கிறாரு. இவருக்கு முன்னாடி இருந்த இந்த கவர்னர் ஜெனரல்லாம் சமயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் பென்னிங் பிரபு தயக்கம் இல்லாமல் சதி ஒழிப்பு சட்டம் 1829 ஒன்று போட்டார். அது மூலமாக இந்த பழக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. ராஜாராம் மோகன் ராயுடைய அந்த பிரச்சாரங்களும் முயற்சியும் இந்த மனித தன்மையற்ற அந்த முறையை ஒழிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. டல்ஹௌசி பிரபு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இருப்பு பாதைகள் ரயில்வே ட்ராக் வந்து போட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டல்ஹௌசி பிரபு காலத்தில் 1853 மும்பை டு தானே வரைக்கும் முதல் இருப்பு பாதை போட்டிருப்பாங்க. ரெண்டாவது பாருங்கள் ஹவுரா டு ராணிகஞ்ச் வரைக்கும் 1854, அதாவது 51, 54 டு 55 வச்சுக்கலாம். ஏன்னா 53 தான் இங்கே போட்டாங்க. அதனால் இது வந்து 54, அதனுடைய அடுத்த வருஷமாக நமக்கு இதில் எடுத்துக்கணும். 1854 டு 55 காலகட்டத்தில் ஹவுரா டு ராணிகஞ்ச் வரைக்கும் இருப்பு பாதையை போட்டாங்க. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதையை பார்த்திங்கன்னா 1856 ராயாபுரம் டு ஆற்காடு வரைக்கும். சரிங்களா, தென்னிந்தியாவில் முதல்ல ராயாபுரம் டு ஆற்காடு வரைக்கும் போட்டிருந்தாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இன்னொருத்தர் யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இவர் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் அப்படிங்கிறத சொல்லலாம். நீர்ப்பாசனம் இவருக்கு ஆர்தர் காட்டன் அப்படின்னாலே நீர்ப்பாசனத்துடைய மேலாண்மைன்னு சொல்லலாம். இவர் என்னென்னா முதல்ல பல எதிர்ப்புகளுக்கு இடையில் இந்த கொள்ளிடத்துக்கு பக்கத்தில் கொள்ளிடத்தினுடைய என்ன சொல்கிறது குறுக்கில் 1836 ஒரு அணையை கட்டினார். கிருஷ்ணா நதிக்கு குறுக்க பார்த்திங்கன்னா 1853 ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியா போகிறதுக்கு முன்னாடி வட இந்தியாவில் 1830 யமுனா கால்வாய், அப்புறம் 1857 கங்கை கால்வாய் 450 மைல்கள் வரைக்கும் நீட்டிக்கிற அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. 1856 பார்த்திங்கன்னா பஞ்சாப், 1856 பார்த்திங்கன்னா பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய பாரி இடைத்துறை கால்வாய், அதாவது தோவா பகுதின்னு சொல்கிறது. தோவா பகுதி அப்படிங்கிறது 2 நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதின்னு சொல்கிறது தோவா பகுதி. ஸோ இந்த பாரி இடைத்துறை கால்வாய் அப்படிங்கிற அந்த தோன்ற வேலைகளையும் செஞ்சுதான் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடிகள் யார் அப்படின்னா சந்தால் பழங்குடிகள் மக்கள் தான் இந்த காலகட்டத்தில் வந்தது. ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸை நம்ம மேல் வச்சுக்கிறோம். ஓகே டீச்சர்ஸ், இதிலிருந்து கண்டிப்பாக அடுத்த முறை கேள்விகள் வரும். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.